கர்த்தரும் அருமைச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையுடையதாக. காலை வேளையிலும் கூட கான்ஃபரன்ஸ் பள்ளி தரித்திருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த சேனை ஊழியர்களின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் இந்த சாட்சியத்தை இணைத்து நம்பியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் சாமி வனாந்திரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிறார் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் பிரசங்கித்தெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த பிரசங்கத்தை செய்தார். அவருடைய சீசர்களும் பிரசங்கித்தார்கள். அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் இன்று வரைக்கும் நாமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையானது மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. அவருடைய வருகையை நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம் விசுவாசத்தோடு. நம்மை போன்ற அநேகரை தேவன் எடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்படுகிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்திலே பவுலும் பவுர்ணமாவும் வீதமாக சொல்கிறார்கள். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சபையிலே அங்கத்தினர்களாய் காணப்படுகிறோம். மூப்பர்களாக காணப்படுகிறோம். சபையில் ஜெபிக்கின்ற ஒரு நபராக காணப்படுகிறோம். நாம் ஆராதிக்கின்ற தேவன், நாம் வணங்குகின்ற தேவன், தொழுது கொள்ளுகின்ற தேவன் நல்லவர் என்பதை இந்த ஊர் உலகத்துக்கு பறைசாற்றுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் காணப்படுகிறோம். பவுலும் பர்னபாவும் ஆதி நாட்களிலே ஊழியம் செய்து வந்தார்கள். அவர்களும் மனம் திரும்புகள், பரலோகராஜி மனம் திரும்புவதற்கேற்ற வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்லாது அவர்களுக்காக செபித்து உபவாசித்து விசுவாசத்தை பற்றி கொள்ளத்தக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்பதை தெரிந்து கொள்ளத்தக்க அவர்கள் பற்றி கொண்ட, அவர்கள் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தது மாத்திரமல்லாது அவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் காலங்களிலே வேதத்தை தியானிக்கவும் வேதத்தின்படி நடக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தப்படவும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் முழுமூச்சாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை படிக்கும் பொழுது, சீசருடைய மனத்தை திடப்படுத்தி
விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. இவைகளை கடந்து நாம் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நாம் அந்த உபத்திரவங்களை கடந்து வர முடியும், அந்த உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள முடியும், கிறிஸ்துவுக்கென்று நாம் வாழ முடியும். இப்பேற்பட்ட சூழல்களிலே நாம் அவைகளை கடந்து வந்தால் நாம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். 25வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தெற்கே ஒரு வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்துக்கு போனார்கள். பவுலும் பர்னபாவும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள், நீங்கள் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போக வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அந்த தேசத்திலே பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நமக்கும் அந்த கடமை வந்துள்ளது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நாம் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என்று. நாம் வெளியே புறப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை நமக்கு சமயம் கிடைத்தாலும் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் தேவனுடைய வசனத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. அந்த கடமையை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வருகையானது மிக சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உபத்திரவங்களை கடந்து அதிலே நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதன் நீதியும் நமக்கு கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியை தேடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா சம்பத்துகளையும் ஐஸ்வர்யங்களையும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது, இக்கோனிய பட்டணத்தை அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயங்கள் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கமானது நாம் சுவிசேஷத்தை சகல ஜனங்களும் விசுவாசிக்கத்தக்கதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தை வெறுமனை போகாத வண்ணம் நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல கோதுமை மணிகளைப் போல 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய சாட்சியே, அதற்கு நம்மை பற்றியுள்ள சாட்சியே ஜனங்கள் காணத்தக்கதாய், நாம் பிரசங்கம் மாத்திரமல்ல, சுவிசேஷம் மாத்திரமல்ல, நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மில் இருக்கிற ஒரு சில குற்றங்கள், நம்மில் காணப்படுகிற குறைகள், நம்மில் காணப்படுகிற எல்லா விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நாம் விடுதலை பெற்று சத்தியத்தை முருக பிடித்து விசுவாசத்திலே தரித்திருந்து மற்றவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு நடத்துகிற ஒரு கருவியாய் நம்மை மாற்ற வேண்டும். இதில் தேவன் நம்மில் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் நம்மில் விரும்புவதும் அதே. தேவன் நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார்.
நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரை போல நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நாம் அவரை போன்று நாமும் சுடர்விட்டு எரிய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அவர் நம் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காக போதிக்கத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்க கிருபை கொடுக்கத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற கொஞ்ச நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் கடைசி காலமாய் காணப்படுகிறது. பொல்லாத காலத்தில் நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறபடியால் நம்முடைய காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் காலங்களை பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் நாம் பயங்கரமான நிர்பந்தத்திற்கும் அழுகைக்கும் ஏமாற்றத்துக்கும் உரியவர்களாய் நாம் காணப்படுவோம். பரிதபிக்கப்பட்டவர்களாய் நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே காணப்படுவோம். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். இரவு பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ரோமர் 1:5 படிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவராகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசித்து கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போ ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலராய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இராமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே சுடர்வெளி பட்டயங்களைப் போல நாம் பிரகாசிக்க முடியும். தெரிந்து கொள்ளவர்களாய் காணப்பட்டால் மட்டுமே கல்யாண வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். நம்ம காணப்படுகிற எல்லாவற்றையும் கலைந்து தேவனுக்கு முன்பாக உத்தம சாட்சி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். நமது நாமத்தும் விசுவாசித்து கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து சிலுவையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறது, காலைதோறும் புதிய புதிய கிரியைகளை அனுதினமும் தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கீழ்ப்படுகிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தாழ்மையுள்ள காணப்பட வேண்டும். தேவன் நம்ம வாழுகிறார் என்பதை பிறருக்கு பறை சாற்றுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை தேவன் கொடுக்கிறபடினாலே அவருடைய பாதத்திலே தரித்திருந்து நாம் பெற்றுக் கொள்கிறதுனாலே அவருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்க நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவராய் அவர் காணப்படுகிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் காணப்படுகிறார். நமக்காக அடிக்கப்பட்ட தேவன், நமக்காக இரத்தத்தை சிந்தின தேவன். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க மாட்டோம். அவருடைய சமூகத்திலே தரித்திருந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் பிறந்தவராயும் ஆவியின் சுதனென்றும் மரித்தோரிலிருந்தும் அவர் முதற் எழுந்த தேவகுமாரனாய் காணப்படுகிறார். அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற
தேவனாய் இருக்கிறார். நம்மில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் பிரசங்கிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கும் நாவுகள் போதாது. அப்பேற்பட்ட கிருபைகளையும் அப்பேற்பட்ட ஞானத்தையும் புத்தியையும் இன்னும் எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களிலே தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் எடுத்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொருவருக்கும் போதிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை படைத்து அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். வேதம் விதமாய் சொல்கிறது, தேவன் ஆக்கினை தீர்க்க இந்த உலகத்திற்கு வரவில்லை, மாறாக ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட வைப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் அனுதினமும் போஷித்து வழிநடத்துகிறார். அவர் ஆட்களைக்குள்ளாக நம்மை தீர்க்க வரவில்லை. நாம் ஆட்களைக்குள் சிக்காதபடிக்கு, ஆட்களைக்குள் சிக்கி பரிதவிக்காதபடிக்கு நம்மை மீட்கும் பொருட்டாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனபடியினாலே இந்த உலகத்தில் வந்த கிறிஸ்து இயேசு அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் சொன்னது போல அவர் வாழ்ந்த நாட்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாமும் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறோம். அவர் ஆத்மனைக்குள் தீர்ப்பதற்காக வரவில்லை, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து, ரட்சிப்பிலே இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது தேவன் நம்ம எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து இந்த ஜீவன தேசத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்ட தேவனாய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23 வசனங்கள் படிக்கும் பொழுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கமானது இயேசு கிறிஸ்துவை பற்றியதாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் மாய்மாலமான வார்த்தைகளை பேசல, பகட்டான பேச்சுகளை பேசுவதல்ல. யூதரானாலும் கிரேக்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்மை அழைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலத்திலும் ஞானத்திலும்
நாம் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துவாராக. ஞானத்திலும் அதிக ஞானமாயிருந்து தேவனுடைய பலவீனம் எனப்படும் மனுஷனுடைய பலத்தினாலும் அதிக பலமாயிருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனை தெரிந்து கொண்டிருக்கிற நாம், அந்த உன்னதமான தேவனை, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாய் சுவிசேஷமாக அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை எடுத்து விளம்ப நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தை போதித்து அநேகரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படினாலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ தேவனை அறிகிற அறிவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே நாம் பரலோகத்தை பாக்கியத்தை பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே நாம் விசுவாச ஜீவிதம் ஜீவித்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து தேவ ஞானத்தையும் தேவ கிருபையும் பெற்று அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான வாழ்வை அடைந்திட தேவன் ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட காலம் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறபடினாலே கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கமாய் அறிவிப்போம். சுவிசேஷம் சென்று சேராத இடங்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிப்போம். தேவன் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை செபிப்போம். எங்கள் பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் தகப்பன, இந்த கால வேளையிலும் கூட தகப்பன, உங்களுடைய பரிசுத்த கிருபையானது எங்களோடு இருந்தவைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் தகப்பன. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற ஒரு கழுதையாய் கர்த்தாவே நீரங்களை மாற்றி கர்த்தாவே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தக்க, அநேகருக்கு உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்க கிருபை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு செபிக்கிற தகப்பன. கர்த்தாவே, சமீபித்திருக்கிற உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சமீபித்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறோம். அதற்காக எங்களை தகப்பன தகுதியுள்ள பாத்திரவான்களாய் மாற்றுவீராக. எங்களை போன்று அநேகரை அதற்கு தகுதியுள்ளவராய் மாற்றுவீராக. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமையட்டும். தாழ்ச்சி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன். செபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.